விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம நெல் பயிரை தாக்கி மகசூலை பெருமளவு குறைக்கக்கூடிய மிக முக்கியமான பூச்சிகள்ல இந்த இலசுருட்டு புழுவும் ஒண்ணு. ஆரம்பத்துல இது கவனிக்காம விட்டா இலைகள் எல்லாம் வெளுத்து போய் பயிர் வளர்ச்சி அப்படியே பாதிச்சிடும். இன்னைக்கு வீடியோல இந்த இலசுருட்டு புழு ஏன் வருது, இதோட அறிகுறிகள் என்ன, இதை இயற்கை மற்றும் ரசாயன முறைகள்ல எப்படி முழுசா கட்டுப்படுத்தலாம்னு ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். வீடியோவை முழுசா பாருங்க. முதல்ல இந்த புழுவோட தாக்குதலை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். வயல்ல இதோட புழுக்கள் நெல் இலையோட 2 ஓரங்களையும் ஒன்னா சேர்த்து உமிழ்நீர் மூலமா இலைகளை நீல வாக்குல சுருட்டிக்கும். அப்படி சுருட்டிக்கிட்டு இலையோட உள்பகுதியில இருக்கிற பச்சையத்தை சுரண்டி சாப்பிடும். இதனால இலைகள்ல வெள்ளை வெள்ளேர்னு கோடுகள் தோன்றி தூரத்துல இருந்து பார்க்கும்போது வயலே வெளுத்து போன மாதிரி காணப்படும். இதனால பயிரால ஒளிச்சேர்க்கை செய்ய முடியாது, தூர்கள் பிடிக்காது, கதிர் வரதும் பாதிக்கப்படும். குறிப்பாக தாக்குதல் அதிகரிக்க என்ன காரணம்? வயல்ல நிழல் அதிகமா இருந்தாலும், தழைச்சத்து, நைட்ரஜன், யூரியா உரங்களை அளவுக்கு அதிகமா பயன்படுத்தினாலும் இந்த புழுக்களோட நடமாட்டம் ரொம்ப அதிகமாயிடும். சரி, இதை எப்படிலாம் குறைக்கலாம், எப்படி கட்டுப்படுத்தலாம்? முதல்ல இயற்கை மற்றும் உழவியல் முறைகளை பார்ப்போம். யூரியா உரங்களை ஒரே அடியாக கொட்டாமல் பிரித்து பரிந்துரைக்கப்பட்ட அளவில் மட்டும் போடணும். வரப்புகளை சுற்றி சுத்தமாக வச்சுருக்கணும். விளக்கு பொறி வைக்கணும். இயற்கை கரைசல் 5% வேப்பங்கொட்டை கரைசல் தெளிக்கணும். ரசாயனம் மூலம் கட்டுப்படுத்தும் முறைகளை பார்ப்போம். கார்டாப் ஹைட்ரோக்ளோரைடு 50% SP 1 ஏக்கருக்கு 400 கிராம். ஃப்ளூபென்டியமைடு 39.35% SC 1 ஏக்கருக்கு 50 மில்லி. இந்த மருந்துகளை ஏக்கருக்கு 200 லிட்டர் தண்ணியில கலந்து தெளிப்பான் கொண்டு இலைகளை நன்றாக நனையும்படி தெளிக்க வேண்டும். இலை சுருட்டு புழுவிலிருந்து நம்ம நெற்பயிரை ரொம்ப சுலபமா காப்பாத்தி நல்ல மகசூல் எடுக்க முடியும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.